சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஸ்டாலினுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். அதாவது திமுகவை பொறுத்தவரை அதனுடைய கூட்டணியும் அரசும் அதிகாரிகளும் போன்றவை அதன் மிகப்பெரிய பலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் சொந்த கட்சி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தோற்கடிக்க சொந்த கட்சியிலேயே நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. இதுதான் திமுகவின் மிகப்பெரிய பலவீனம் என்று போட்டி ஒன்றில் செல்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டோ. அதாவது சோசியல் டெக்ஸ் என்ற யூடியூப் சேனல் பேட்டி தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டோ, கடன் வாங்காமல் ஆட்சியை நடத்த முடியாது. அதிமுக ஆட்சி என்றாலும் கூட கடன் வாங்குகிறார்கள். ஆனால் அந்த கடனை வாங்கி என்ன செய்கிறார்கள் என்பதுதான் விஷயம். மாதம் 1300 கோடி ரூபாய் இந்த உரிமை தொகைக்கு செலவாகிவிடுகிறது. ஆனால் மக்கள் இதை பற்றி நினைக்காமல் அரசு தரும் 1000 ரூபாய் பெருமையாக நினைக்கிறார்கள். அரசாங்கம் தங்களுக்கு காசு தருவதற்கு நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தை எடுத்துக்கொண்டால் அரசின் கடனை அதிகமாக்கலாம் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். திமுக நல்ல விஷயங்கள் செய்திருப்பதை மறுக்க முடியாது. ஆனால் கடன் அடைப்பதற்கான முயற்சி செய்து அதிமுக அரசுதான். எப்படி பழனிசாமியும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தல் திமுக உள்ள சீனியர்களுக்கு சீட் தரப்போவதில்லை என்ற பேச்சு பலவாறாக இருக்கிறது. ஒருவேளை இது நடந்தால் திமுகவுக்குத்தான் பிளான் பாயிண்டாக இருக்கும். உத்தரவுகளுக்கு துரைமுருகன் எடுத்துக்கொண்டால் அதிக வயது கெட்டவது என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது என்னவென்று பார்த்தால், இன்னும் சொல்லப்போனால் மாற்றி வேலை பார்க்குவதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு ரிஸ்கை திமுக எடுக்காது. அதே சமயம் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு புது முகங்களுக்கு சீட்டு தந்து எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு கெட்ட பெயர் வாங்கிவிடாமல் சீட்டு தராமல் இருந்தால் அது திமுகவுக்கு நல்லது என்றெல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் இதில் ஒரு நிறைய விஷயமாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.